பட்டிமன்றம் சொல்லிட்டீங்க நடுவர் அவர்களே. நானும் அரியலூர்ல பஸ் ஏறி உட்கார்ந்துட்டேன். சரி, பஸ்ல என் சீட்டுக்கு பக்கத்துல ஒரு குடிகார என்னையே குறு குறு குருன்னு பாத்துட்டு இருந்தான். சரி, அழகா இருந்தா பார்க்கதான் செய்வாங்க, நான் கண்டுக்கல. கிரீன் சட்டான்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாமா, கொஞ்சம் அந்த பெருமை பேத்துறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அழகா இருந்தா பார்க்கதான் செய்வாங்க, நான் கண்டுக்கல. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்படின்னா என்ன பார்த்ததுக்கே வாந்தியா? எங்க வாந்தி எந்த சைடு, அங்கிட்டா அங்கிட்டா அப்படின்னா? என்னதான் இருந்தாலும் அரியலூர்ல பிறந்த புள்ள, ஒரு அப்பா அம்மாவால வளர்க்கப்பட்ட புள்ள, எல்லாத்துக்கும் இவங்க என்ன ஆடு மாடா வளர்த்துச்சு? ஏங்க எல்லாரையும் அப்பாவாதாம வளர்த்துருவேன். என்னமா ஒரு அப்பா அம்மாவால வளர்க்கப்பட்ட பிள்ளை, எல்லாவற்றிற்கும் மேல் தமிழ் படிச்ச புள்ள, கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை வாந்தி எடுக்கும் போது என்னன்னு கேட்காம எனக்கு என்னன்னு வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க முடியுமாக்கா? முடியாது. நான் சொன்னேன், அண்ணே உனக்கு வாந்தி வர மாதிரி இருந்துச்சுன்னா என் ஜன்னல் சீட்டை உனக்கு விட்டு தரேன், நீ மாறி உட்கார்ந்துக்க. அதுக்கு அந்த அண்ணன் சொன்னாரு, இல்லம்மா எனக்கு இப்ப வாந்தி வர மாதிரி தான் இருக்கு, இன்னும் வரல, வந்தா நான் மாறி உட்கார்ந்துக்கிறேன். சத்தியமா சொல்றேன்க்கா, அரியலூர்ல இருந்து திருச்செந்தூர் வர ஆன 8 மணி நேரமும் இப்ப அவன் தூங்கிட்டான். அவன் எப்ப வாந்தி எடுப்பான்னு நான் குறு குறு குறுனே அவனை பாத்துட்டு வரேன். யோசிச்சு பாருங்க, ஆக மொத்தம் ஒரு வாந்திக்கு ஒரு செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு வந்து யோசிச்சு பாருங்கக்கா. ஆஃப்டர் ஆல் ஒரு 7 மணி நேரம் குடிகாரன் கூட பஸ்ல டிராவல் பண்ண எனக்கே மூச்சு முட்டுது. வாழ்க்கை முழுக்க குடிகாரனை கட்டி டிராவல் பண்ணி குடும்பத்தை நடத்தி ஜெயிச்சு சிங்க பெண்களா உட்கார்ந்து இருக்கிற இந்த பெண்களுக்கு இந்த கோயில் பக்கத்துல இன்னொரு கோயில் கட்டணும். இப்ப பெண்கள் கை